கிரிப்டோ மார்க்கெட் இப்போ ஒரு ரத்த களரியா மாறி இருக்கு. பிட்காயின், எத்தீரியம்னு எல்லாத்தோட விலையும் தடதடன்னு சரிஞ்சிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு விதமான பீதியில இருக்காங்க. சரி, உண்மையிலே என்னதான் நடக்குது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசி ஆராயலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 6.7 பில்லியன் டாலர்ஸ். சும்மா இல்ல, வெறும் 6 நாள்ல கிரிப்டோ மார்க்கெட்ல விட்டு வெளியே போன பணம் அது. இந்த வீழ்ச்சி எவ்வளவு பெரியதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு நம்பரே போதும். இந்த வீழ்ச்சியோட தீவிரம் உங்களுக்கு புரியணுமா? சரி, இத மத்த மார்க்கெட் கூட ஒப்பிட்டு பார்ப்போம். S&P 500 வெறும் 1.5% தான் சரிஞ்சிருக்கு. ஆனா பிட்காயின் 42%, எத்தீரியம் 56% சரிஞ்சிருக்கு. அடேங்கப்பா, இது வெறும் மார்க்கெட் சரிவு இல்லைங்க, ஒரு பெரிய பேரழிவே நடந்த மாதிரி. சரி, இந்த மொத்த வீழ்ச்சியையும் நாம சரியா புரிஞ்சுக்க ஒரு 5 முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். இந்த ரத்த கலரியோட அளவு என்ன? இது உண்மையிலேயே கரடி சந்துதானா? பெரிய கம்பெனிகளோட நிலைமை என்ன? இந்த விலை சரிவு எங்க போய் நிக்கும்? அப்புறம் கடைசியா அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல் பகுதி கிரிப்டோ ரத்த களரி. இந்த சரிவு நிஜமாவே எவ்வளோ மோசமானது? நம்ம ஏற்கனவே பார்த்த டேட்டாவை வச்சு இந்த வீழ்ச்சியோட உண்மையான அளவை இன்னொரு தடவை உறுதிப்படுத்திக்கலாம். சரி, நம்பர்ஸ் எல்லாம் வீழ்ச்சியை தான் காட்டுது. ஆனா இன்வெஸ்டர்ஸோட மனநிலை என்ன சொல்லுது? நாம அதிகாரப்பூர்வமா ஒரு கரடி சந்தையில, அதாவது ஒரு பேர் மார்க்கெட்ல தான் இருக்குமா? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸோட மனநிலையை அளக்க ஒரு முக்கியமான டூல் இருக்கு. அதுதான் இந்த பயம் மற்றும் பேராசை குறியீடு. இப்ப அது தீவிர பயம்ங்கிற நிலைமையில இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்பிக்கை சுத்தமா போயிருச்சு. மக்கள் எல்லாம் பயத்துல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சரிவை இன்னும் மோசமாக்கும் இல்லையா? இது வெறும் உணர்வு மட்டும் இல்லைங்க. கருத்து கணிப்புகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மார்க்கெட் பார்வையாளர்கள் ஆமா நாம ஒரு கரடி சந்தையில தான் இருக்கோன்னு ஒத்துக்கிறாங்க. இது இப்போ ஒரு பொதுவான கருத்தாவே மாறிடுச்சு. பிரபல முதலீட்டாளரான மைக் நோவோக்ராட்ஸோட இந்த வார்த்தைகள் அந்த மனநிலை மாற்றத்தை அழகா விளக்குது. மார்க்கெட் உச்சத்துல இருந்தப்போ எல்லாரும் அப்பா ஜெயிச்சிட்டோன்னு ஒரு பெருமூச்சு விட்டாங்களாம். அந்த உணர்வு தான் எல்லாரையும் லாபத்தை எடுக்க தூண்டியிருக்கு. அதுதான் இந்த சரிவோட ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. சின்ன முதலீட்டாளர்கள் மட்டும் அல்ல, பெரிய திமிங்கலங்கள், அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட இந்த வீழ்ச்சியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிரிப்டோல பில்லியன் கணக்குல முதலீடு செஞ்ச அந்த ஜாம்பவான்களோட நிலைமை என்ன? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். குறிப்பா 2 கம்பெனிகளை பத்தி பார்க்கலாம். பிட்காயின்ல மிகப்பெரிய முதலீட்டாளரா இருக்கிற மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் எத்தீரியம்ல முதலீடு செஞ்ச பிட்மைன். மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மைக்கேல் சேலர் தலைமையில இயங்குற இந்த நிறுவனம் 7,13,000க்கும் அதிகமான பிட்காயின்களை வச்சிருக்காங்க. ஒரு நிறுவனம் இவ்ளோ பெரிய பிட்காயின் கையிருப்பு வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவங்க பிட்காயின் மேல எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு இது காட்டுது. ஆனா இங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. அவங்க வாங்கின சராசரி விலையை விட இப்போதைய மார்க்கெட் விலை ரொம்ப குறைவு. அப்படின்னா பேப்பர்ல பார்த்தா அவங்க பயங்கரமான நஷ்டத்துல இருக்காங்க. அவங்க விற்காத வரைக்கும் இது வெறும் காகித நஷ்டம்தான். ஆனா அழுத்தம் அதிகமானா என்ன ஆகும்? தி பிக் ஷார்ட் புகழ் மைக்கேல் பர்ரி மாதிரி பெரிய முதலீட்டாளர்கள் ஒரு எச்சரிக்கை தராங்க. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மாதிரி கம்பெனிஸ் அவங்க நஷ்டத்தை குறைக்க விற்க ஆரம்பிச்சாங்கன்னா அது மார்க்கெட்ல ஒரு புது பீதியை உருவாக்கி சரிவை இன்னும் மோசமாக்கிடும்னு அவர் சொல்றாரு. இந்த வழி பிட்காயினுக்கு மட்டும் இல்ல, எத்தீரியம் பக்கமும் இதே நிலைமை தான். மிகப்பெரிய எத்தீரியம் முதலீட்டாளரான பிட்மைன் கிட்டத்தட்ட 7 பில்லியன் டாலர் காகித நஷ்டத்துல இருக்கு. இது கிரிப்டோ மார்க்கெட் முழுசும் பரவிருக்கிற ஒரு பிரச்சனை. சரி, இந்த சரிவு எங்க போய் நிக்கும்? விலை வீழ்ச்சிக்கு ஒரு தளம் கிடைக்குமா? இப்ப கொஞ்சம் டெக்னிக்கல் சைட்ல போய் ட்ரேடர்ஸ் அடுத்து என்ன நடக்கலான்னு எதிர்பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்லைட புரிஞ்சுக்க இந்த 200 வார இஎம்ஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நீண்ட கால சராசரி விலை கோடு. இதுக்கு முன்னாடி நடந்த பெரிய கரடி சந்தைகள்லாம் பிட்காயினோட விலை எப்பவும் இந்த கோட்டை தொட்டுட்டு தான் திரும்பவும் மேலே ஏறி இருக்கு. அதனால தான் இது ஒரு முக்கியமான குறியீடா பார்க்கப்படுது. வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். போன கரடி சந்தையில விலை 300 நாள் மூவிங் ஆவரேஜுக்கு வந்துச்சு. இப்போ விலை $68,000ங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்ல நின்னுட்டு இருக்கு. ஒருவேளை இந்த லெவலும் உடைஞ்சா ட்ரேடர்ஸோட கவனம் அடுத்த முக்கியமான சப்போர்ட் லெவலான $55,000க்கு போகும். ஆக இப்போ ஒவ்வொரு கிரிப்டோ முதலீட்டாளரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான்: பிட்காயினோட விலை $55,000க்கு வருமா? சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சரிவுக்கு மத்தியிலையும் மார்க்கெட்டை திரும்பவும் மேல கொண்டு போகக்கூடிய காரணிகள் ஏதாவது இருக்கா? அடுத்து என்ன நடக்கலான்னு பார்க்கலாம். இந்த இருண்ட சூழ்நிலையிலையும் சில வெளிச்ச கீற்றுகள் தெரியுது. அரசாங்கங்கள் கிரிப்டோவுக்குன்னு சில விதிமுறைகளை உருவாக்குறாங்க. இது நீண்ட காலத்துக்கு நல்லது. சொலானா மாதிரி நிறுவனங்கள் நிஜ உலக பயன்பாடுகளை கொண்டு வராங்க. இதெல்லாம் மார்க்கெட் மீண்டு வர உதவும் சில நல்ல அறிகுறிகள். பிட்காயினை தாண்டி மற்ற ஆல்ட்காயின் மார்க்கெட்டை பார்த்தா நிலைமை இன்னும் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. எத்தீரியம் சரிஞ்சிட்டு இருக்கிற நிலைமையில அவலாஞ்ச் மாதிரி சில காயின்ஸ் முக்கியமான கட்டத்துல இருக்கு. ஆனா அதே நேரத்துல சில புது போட்டியாளர்கள் வளர்ந்து வராங்க.
இது ஒரு கலவையான சூழல் தான். இப்போ ஒரு ஆச்சரியமான யாருக்கும் தெரியாத கதை. பிட்காயினோட மிகப்பெரிய ஹோல்டர்ஸ்ல ஒருத்தர் யார் நினைக்கிறீங்க? அது அமெரிக்க அரசாங்கம். ஆமாங்க, அவங்க சட்டவிரோத செயல்கள்ல இருந்து பிட்காயினை பறிமுதல் செஞ்சு அதை விற்காம அப்படியே வச்சிருக்காங்க. இது ஏதோ வதந்தி இல்ல. செனட் விசாரணையிலிருந்து நேரடியா வர்ற மேற்கோள் இது. அவங்க பறிமுதல் செஞ்ச $500 மில்லியன் மதிப்புள்ள பிட்காயின் இப்போ 15 பில்லியனுக்கும் அதிகமா வளர்ந்திருக்கு. இது நம்ப முடியாத ஒரு வளர்ச்சி. ஆக இந்த முழு அலசலையும் ஒரு முக்கியமான கேள்வியோட முடிப்போம். அரசாங்கங்களே பிட்காயினோட மிகப்பெரிய ஹோல்டர்ஸா மாறும்போது நீண்ட கால முதலீடுங்கிற வார்த்தைக்கு எதிர்காலத்துல என்ன அர்த்தம் இருக்கும்? சிந்திச்சு பாருங்க.